ஸ்வீட் தொட போனாலே ஸ்வீட் சாப்பிடாதா சுகர் வந்துடும்டா அப்படின்றாங்க இல்லையா? அது எந்த அளவுக்கு உண்மை? அதிகமான இன்டேக் இருக்கு, ஸ்வீட் இன்டேக் இருக்கு அப்படின்னாக்கா அது லீட் பண்ணுமா சுகருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. 100% உண்மை. ஸ்வீட் சாப்பிட்டா கண்டிப்பா நமக்கு இன்சுலின் உற்பத்தி பண்ணக்கூடிய பீட்டா செல்லுக்கு நம்ம ஒரு ஸ்ட்ரெயின் கொடுக்கறோம். நீ அதிகமான இன்சுலினை வெளியில புழிஞ்சு தள்ளுன்னு ஒரு ஸ்ட்ரெயின் கொடுக்கறோம். இந்த ஸ்ட்ரெயின் தொடர்ந்து கொடுக்கும் போது அது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமாட்டி அதெல்லாம் முடியாம கைவிடும். அப்ப ஸ்வீட் சாப்பிடாதீங்கன்னு ஒரு டயபெட்டிஸ் இல்லாதவங்க, சர்க்கரை நோய் இல்லாதவங்களுக்கு நம்ம சொல்றதை விட கம்மியா எடுத்துக்க போதும். அப்படி நம்ம அவங்களை ட்ரெயின் பண்ணால் மட்டும்தான் அவங்க லைஃப் ஸ்டைல் மாறும். ரெண்டாவது சார், இந்த ஸ்வீட்னு பேசும்பொழுது அதற்கான ஆல்டர்னேட்டிவா எப்பயுமே சொல்றது என்னன்னாக்கா இந்த ஃப்ரூட்ஸ் சொல்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் என்னன்னாக்கா ஃப்ரூட்ஸ்லயுமே சுகர் கண்டென்ட் நிறைய தான் இருக்கு, அது ஒன்னும் ஹெல்த்தியான ஒரு மாற்று கிடையாதுங்கிற மாதிரி ஒரு பேச்சு இருக்குல்ல, அதை எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பா ஃப்ரூட்ஸ்லயும் பாத்தீங்கன்னா சுகர் கண்டென்ட் ரொம்ப அதிகமா இருக்கு. ஆனால் சர்க்கரை நோய் கண்ட்ரோல்ல இருக்கிறவங்க ஆரஞ்சு, ஆப்பிள், மாதுளை எடுத்துக்கலாம். ஒரு கொஞ்சம் குவான்டிட்டி, ஒரு ஆஃப் ஆப்பிள், ஒரு ஹாஃப் கப் மாதுளை, இல்ல ஒரு 3-4 பீஸ் ஆரஞ்சு எடுத்துக்கலாம். இதே சர்க்கரை அதிகமா இருக்கு, நான் ஸ்வீட் சாப்பிடணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா இந்த செங்காய் கொய்யான்னு சொல்றோம் பாத்தீங்களா, அதை நம்ம கடிச்சு சாப்பிட முடியாது, கம்லாம் இன்ஜுரி ஆயிரும். அவங்க அதை இந்த கேரட் சீவுறதுல சீட் பகுதியை விட்டு சுத்தி அதை மட்டும் சீவிட்டு அதுல லைட்டா ஒரு பெப்பர் போட்டு, ரொம்ப சால்ட் இல்லாம லைட்டா எலுமிச்சம்பழமோ இல்ல கொஞ்சோண்டு சால்ட் போட்டு அதை சாலட் மாதிரி சாப்பிடலாம். சோ அவங்களுக்கு ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி தான் போகணுமே தவிர நம்ம டக்குன்னு மாம்பழ சீசன் வந்தவொடனே ஒரு நாளைக்கு ஒரு 2 நாள்லயே ஒரு 2 மாம்பழம் சாப்பிடுறதோ இல்ல தினைக்குமே நான் சாயந்தரம் வாழைப்பழம் சாப்பிட்டே ஆவேன்னு சாப்பிடுறதோ கண்டிப்பா அவாய்ட் பண்ணிக்கிறது அவங்களுக்கு தான் நல்லது.